ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 4, அதாவது டேமிங். நாயும் பூனையும் டேம் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து மைனிங், அயன் எல்லாம் மைன் பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். நாய்க்கான பொருள் போன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே பூனைக்கான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன் இப்பயே. பூனைக்கான பொருள் வந்து ஃபிஷ்ஷு. அதுக்கு நம்ம ஃபிஷ்ஷிங் ராடு செய்யணும். இதோ ஃபிஷ்ஷிங் ராடு. ஃபஸ்ட்டு டாகை தேவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சிருவோம். நான் ஆஃப்லைனில் ஆடின்னு இருக்கும்போது 2 டாக் இருந்தது. 2 டாக் பார்த்தேன். அப்புறமா தான் டேமிங் பண்ணலான்னு கண்டென்ட்டே உருவாக்கினேன். அந்த 2 டாக் காட்டுக்குள்ளே போயிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். சச்சோ, இவன் வேற அடிக்கடி நின்னுறான். டாகை காணோம் காய்ஸ், எங்கே போச்சுன்னு தெரியல. காய்ஸ் போன பாட்டில் வச்ச செகண்ட் பாட்டில் வச்ச சுகர் கேன் வளர்ந்துச்சு காய்ஸ். இதோ காய்ஸ், நான் 4 படி வளரணும்னு சொன்னேன்ல, 3 படி வளர்ந்துச்சு. இன்னும் 1 படி வளரும். அம்மா கோழி முட்டைலாம் போட்டு வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ, கீழே விழுந்துட்டேன். சரி காய்ஸ், நாய் இல்லாத காரணத்தினால நம்ம ஃபஸ்ட்டு பூனை. இந்த மாதிரி குட்டிலேயே வந்துடும் காய்ஸ். உண்மை இது. பொறுமையாக வரும் காய்ஸ். இது மட்டும் இங்கே அடிக்கடி ஒரு ஸ்பைடர் சத்தம் கேட்குதுல்ல, நான் ஒரு ஸ்பைடர் வந்துச்சு, அதை போட்டாலே தான் இன்னும் 2 ஸ்டிங் கிடச்சிது. இங்கே வராது போல். நல்லா பெரிய கடலாக பார்த்து, கடல்லாம் இல்லை, இந்த குட்டை தான் இங்கே வரும். இதில் வரும் காய்ஸ். சீக்கிரம் வா மீனே, அப்போதான் நான் பூனைக்கு உன்னை தந்து டேம் பண்ண முடியும் பூனையை. வரமாட்டிட்டு. சரி, அப்படின்னா எடுத்துன்னு போய் நான் பெரிய கடலில் தான் ட்ரை பண்ணணும். கைஸ், நாய் பார்த்தீங்களா? நான் எங்கேயோ போயிருக்கணும்னு நினச்சேன், ஆனால் அது இங்கே சுற்றிங்குது. காய்ஸ், டேம் ஆயிடுச்சு காய்ஸ். இன்னொரு நாய் காய்ஸ். மொத்தம் வேற ஃபுட் இல்லையா? இன்னும் ஒரே ஒரு நாய், அது கிடைக்கலன்னா அதை விட்டுருவோம். பூனைக்கான விஷயங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு போனில் டேமான நாய் நீ தான்டா. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒயிட் கலர் நாய் மாதிரியே இருக்குது. இவன் பேர் என்ன வைக்கலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க காய்ஸ். கமெண்ட்ல யாரோட எந்த பேர் அதிகமாக வருதோ அதே வச்சிடலாம் இவனுக்கு பேர். அது வரையும் நான் இவனை அப்புன்னு தான் கூப்பிட போகிறேன். அப்பு. சரி, மீன் வர மாதிரி தெரியலை. அந்த நாயை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, அதனால
இந்த இடத்துல போட்டு பார்ப்போம். பாத்தீங்களா, மீன் வந்துருச்சு. சூப்பர். காய்ஸ், ரொம்ப நேரம் ஆச்சு, மீன் வர மாதிரியே தெரியலையே. காய்ஸ், இன்னொரு மீனும் கிடைச்சிச்சு. இன்னும் ஒரு மீன் கிடைச்சா போதும். அது 3 மீன் கொடுத்து ஒரே ஒரு பூனையாவது டேம் பண்ணுவோம் நம்ம. இந்த மீன் பிடிக்கிறதுலாம் பொறுமை வேணும் காய்ஸ். இந்த உலகத்தில் அப்பா 3 மீன் கிடைச்சிச்சு காய்ஸ். வாங்க நம்ம போய் போனை கையில் வச்சுங்கிறோம் பாருங்களா. மீனை கையில் ஒரு அழகான பூனையா பார்த்து டேம் பண்ணிடலாம். அதாவது ஒயிட்டான். எங்க காய்ஸ் பூனையே காணும். அப்படியே இப்படியே இருக்கணும் காய்ஸ், அதுவா வரும். டேம் ஆகலை காய்ஸ். திரும்ப மீன் பிடிக்கணும். நாய் தாண்டா நல்லது, ஒரே போன்ல டைம் ஆயிடுச்சு. இந்த பூனைக்கு பாரு 3 மீன் கொடுத்தோம் டைம் ஆகல. இன்னும் மீன் கேக்குது. எப்படி உள்ள வந்து மாட்டின? அப்புறமே டேம் ஆயிடுச்சு காய்ஸ். காய்ஸ் வாங்க, நம்ம நாய் பூனை ரெண்டுத்தையும் கூட்டிட்டு போவோம் வீட்டுக்கு. காய்ஸ் எப்படியோ டேம் பண்ணிட்டோம் நாய் பூனை. அந்த பூனைக்கும் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க காய்ஸ் கமெண்ட்ல. அப்படியே இப்படி வா. பூனை எப்பவுமே பெட்டு மேல போய் உட்காந்துருது காய்ஸ், எனக்கு அதுதான் புரியல. நீயும் போறியாடா பெட்டு மேல? சரி நீ இங்கே உட்காந்துடுறா. எப்பயுமே பூனை மட்டும் பெட்டு மேல போய் உட்காந்துங்குது காய்ஸ். இப்ப நம்ம மைனிங் போறோம். சாப்பிட்டாச்சு ஃபுட்ட. அப்படியே பிக்காக்ஸ், டைமண்ட் பிக்காக்ஸ் எடுத்துட்டு போய் மைனிங் போறோம். அப்படியே மைனிங் போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்கிறோம். போன பாட்டில் டைமண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். வேணாம், இன்னத்துக்கு வேஸ்ட்டு டைமண்ட் பிக்காக்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த டைம் கீழே நோண்டின்னு போகலாமா காய்ஸ்?
அயனு கிடைச்சாலே எடுக்கணும் காய்ஸ். சரி அப்படின்னு ஒன்று போவோம். டைமண்டு காய்ஸ், திரும்ப டைமண்டா? என்னால் நம்ப முடியல. இந்த டைமும் நிறைய டைமண்ட் காய்ஸ். புது கேவு காய்ஸ். நெக்ஸ்ட் இல்லைன்னா அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டைமண்ட் ஃபுல் ஆர்மர் செட்டை செஞ்சிடலாம் போல இருக்குது காய்ஸ். இன்னும் நம்மளுக்கு லெகின்ஸ் செய்கிற வேலை மட்டும்தான். அவ்வளோதான் காய்ஸ். எத்தனை டைமண்ட்? இப்போ 16 டைமண்ட் காய்ஸ். எப்படி காய்ஸ் எனக்கு மட்டும் இவ்வளோ லக் அடிக்குது? முன்னாடிலாம் லக்கே அடிக்காது காய்ஸ். அப்படியே மேலே போய் இதே மேலே போயிட்டே இருப்போம் காய்ஸ். கிராவல் எதுவும் இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் ஆசை. ஐயனு சரி வேணாம், எதுக்கு? நம்மகிட்ட டைமண்டே இருக்க. மைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டட் வந்துச்சு. இந்த சைடு போயிட்டு அந்த சைடு வந்துட்டோம் போல இருக்குது கைஸ். பார்த்தீங்களா எப்படி? நான் ஐயோ இந்த பூனையை டைம் பண்ணியிருக்கலாம் போல. இதை ஒயிட்டாக க்யூட்டாக இருக்குது. சரி போய் அந்த பூனையை டைம் பண்ணிட்டேனே. பரவாயில்ல, அவன் நம்ம க்ரீப்பர்கிட்ட இருந்து காப்பாற்றுவான் கைஸ். பொதுவாகவே க்ரீப்பருக்கு போகணுன்னா பயம். பூனைக்கு என்ன பிடிக்கும்னா மீன், பெட்டு. எப்பவுமே பெட்டு மேலே போய் பார்த்துக்கும். இப்போ நம்ம லெகின்ஸ் செய்ய வேண்டிய வேலை காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். ஃபுல் ஆர்மர் செட் ரெடி. இதோ காய்ஸ், நான் போன பாட்டில் நிறைய கோல்டெலாம் மைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் காய்ஸ். ஆஃப்லைனில் மொத்தம் ஒரு கோல்டன் ஆப்பிள் செஞ்சுருப்போம். மிச்சம் 16 ஆப்பிளில் 16 கோல்டன் ஆப்பிள் செஞ்சுட்டேன். நிறைய கோல்டு வச்சுருந்தேன் காய்ஸ். எல்லாமே காலி ஆயிடுச்சு. கரெக்டாக காலி ஆயிடுச்சு காய்ஸ். என்ன பண்ணும்போது இப்போ இதெல்லாம் இங்கே வச்சிருவோம் காய்ஸ். அம்மா டைமண்ட் இன்னும் நம்மகிட்ட 10 இருக்குது காய்ஸ். 10 இருக்குது. அம்மா போனில் வச்சிருவோம். திரும்ப ஏதாவது நாய் வந்தால் டேம் பண்ணிடலாம். ஷீல்டை மாட்டிப்போம். காய்ஸ் நீங்கள் ஷீல்டில் ரைட் கையில் எப்பவுமே யூஸே பண்ண முடியாது. லெஃப்ட் கையில் மட்டும்தான் காய்ஸ் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம நெதருக்கும் போவோம். ஒரு வாட்டி நெதருக்கு போவோம். அம்மா நான் நிறைய அயனும் மைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் காய்ஸ். அதை வச்சு நிறைய பவு செஞ்சேன். ஆரோ செஞ்சேன். அம்மா நிறைய ஸ்கெல்டன் போட்டு தள்ளி அவனுக்கிட்ட இந்த பவுலாம் ஆட்டையை போட்டேன். எல்லா பவுலையும் ஒன்றா சேர்த்து அந்த அந்த டேமேஜே ஆகாத பவு செஞ்சேன் காய்ஸ்.